கண்களை மூடி ஜெபிப்போம். சோத்திரம் 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 அப்பா. அப்பா நாளை தந்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. சோத்திரம் அப்பா. என்ன அதிகமாக மை துதிக்க ஆராதிக்க என் தேவன் நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. சோத்திரம் அப்பா. வந்திருக்க ஒரு ஆத்மாக்களை கூட என் தேவன் நீங்கள் ஆசிர்வதிங்க ஏசப்பா. சோத்திரம் அப்பா. கொடுக்கப்படுற வார்த்தையை கூட என் தேவன் நீங்கள் ஆசிர்வதிங்க. பிரயோஜனமாக இருக்கும்படி என் தேவன் நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. சோத்திரம் 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 அப்பா. பேச போகிற என்னையே என் தேவன் நீங்கள் ஆசிர்வதிங்க. எந்த ஒரு பயமும் இல்லாமல் பேச என் தேவன் நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. சோத்திரம் அப்பா. தொடக்கம் முதல் என்னோடு நீங்கள் வாழ்த்த போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. சோத்திரமப்பா. ஒவ்வொரு கருத்தையும் தேவன் பொறுப்பத்து வாழ்த்தி ஆசிர்வதிங்க. ஏசு ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம யாருக்காக காத்திருக்கணும்? எப்படி காத்திருக்கணும்? காத்திருந்து பொறுமையோட காத்திருந்து என்ன பண்ணணும்? அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? பொறுமையாக காத்திருந்து பொறுமையாக காத்திருந்து ஜெபம் பண்ணோம். இதை பற்றி தான் நான் எடுத்திருக்கேன். சங்கீதம் 40:1. காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். கர்த்தருக்காக நம்ம எப்படி காத்திருக்கணும்? பொறுமையோடு காத்திருக்கணும். அவர் பாதத்தில் அமர்ந்து நம்ம காத்திருக்கும் போது நம்ம நினைக்கிறது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்வார். அது மட்டும் இல்லை, சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்பி இருக்கிறது அவராலே வரும். ஆமீன். நம்ம யாரை நோக்கி அமர்ந்திருக்கணும்? நம்ம யாரை நோக்கி அமர்ந்திருக்கணும்? கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கணும். நான் ஏற்கனவே வசனம் எடுத்துட்டேன். ஆனால் இந்த வசனம் இப்போ ஃபெல்ச்சி வசனம் சொன்னப்போ தான் எனக்கே இது ஞாபகம் வந்துச்சு. அப்போ தான் நானே எடுத்தேன். கர்த்தரை நோக்கி நம்ம எப்படி அவரை நோக்கி நம்ம அமர்ந்திருக்கணும். நம்ம நான் அமர்ந்திருக்கிறதுனா என்னது? முழு மனசோட அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து அதுக்காக அமர்ந்து ஃபஸ்ட்டு காத்திருக்கணும். ரெண்டாவது பொறுமையோடு இருந்து ஜெபிச்சு நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும். அவருக்காக நம்ம காத்திருக்கும் போது அது ஒரு நாளும் வீணாகாது. இதே நம்ம மனுஷனுக்கு காத்திருக்கும் போது சில நேரத்தில் அது ஏமாற்றமாக இருக்கும். ஆனால் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அது ஏமாற்றமாக இருக்கவே இருக்காது. அவர் நம்ம வாழ்க்கையில் எப்போ எதை செய்யணுமோ அதை கரெக்டாக எந்த நேரத்தில் செய்யணுமோ அதை நம்ம வாழ்க்கையில் செய்வார். சங்கீதம் 37:7. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தை உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. ஆமீன். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்காக காத்திருக்கணும். நம்ம நினைக்கிறத கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுற தேவன். அவர் பாதத்தில் எப்போவுமே அமர்ந்து அவருக்காக காத்திருக்கணும். குறித்த நேரத்தில் கூட நமக்கு இது தேவைன்னா, இந்த நேரத்தில் உனக்கு தேவைன்னா இந்த நேரத்தில் உனக்கு கண்டிப்பாக அவர் தருவார். அவர் தராமல் இருக்க மாட்டார். இந்த நேரத்தில் உனக்கு இது தேவை, இந்த நேரத்தில் உனக்கு தேவை அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? நம்ம எதுக்காக நம்ம சின்னதாக ஜெபிச்சிருந்தாலும் அதை நம்ம வாழ்க்கையில் பெருசாக தரக்கூடிய தேவன். அது மட்டும் இல்லை, சங்கீதம் 119:147. ஆமீன். நம்ம எப்போ காத்திருக்கணும்? அதிகாலையில் எழுந்து அவரை நோக்கி கூப்பிடணும். நம்ம அதிகாலையில் எழுந்து ப்ரேயர் பண்ணி நம்ம அவருக்காக காத்திருக்கும் போது, அதிகாலையில் அவருக்காக காத்திருக்கும் போது நம்மளுக்காக அவர் எல்லாமே செய்கிற தேவன். ஆபகுக் 2:3. ஆமீன். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது. முடிவிலே அது விளங்கும். அது தாமதித்தாலும் அதற்காக நம்ம என்ன பண்ணோம்? பொறுமையோடு காத்திருக்கணும். பொறுமையாக நம்ம காத்திருக்கும் போது குறித்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய தேவன். அது நிச்சயமாய் தருவார். நாம் ஏசாயா 40:31.
40 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமேன். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர் எப்படி இருப்பாங்க? புதுபலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் போது அவர் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே செய்வார். இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் வந்து சில விஷயங்கள் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணோம்? பொறுமையோடு நம்ம வந்து அவருக்காக காத்திருக்கும் போது இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது கூட நம்ம வாழ்க்கையில் கம்ப்ளீட்டாக நிறைவாக முடிக்கிற தேவன். எபிரேயர் 6:15. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆமேன். இதில் யார் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றுக்கொண்டாங்க? ஆபிரகாம் எப்படி பொறுமையாக இருந்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றுக்கொண்டார். அதே மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில் பொறுமையாக இருந்து கர்த்தர் வந்து குறித்த நேரத்துக்கு தருவார். நம்மளும் வந்து ஜெபம் பண்ணி பொறுமையாக காத்திருந்து நம்ம கேட்கிறத அவர் வந்து நம்மளுக்கு கொடுப்பார். எபேசியர் 4:2. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. இன்னொரு வாட்டி படிங்க. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. ஆமேன். நீடிய பொறுமையாக இருக்கணும். அன்பினால் ஒருவரை ஒருவர் நம்ம வந்து தாங்கணும். ஜெபத்தில் வந்து நம்ம வந்து உறுதியாக இருக்கணும். கொலோசியர் 3:12. இன்னொரு அடி படிங்க. ஆமேன். நம்ம வந்து ஒருவரை தாங்கி நீடிய பொறுமையோட நம்ம வந்து காத்திருக்கணும். லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். ஆமேன். நம்ம வந்து பொறுமையாக நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து சத்தியத்தை யாருக்குன்னா சொல்லணுன்னா நம்ம வந்து ஜாக்கிரதையாக பொறுமையாக நம்ம வந்து உபதேசிக்கணும் ஒருத்தவங்களுக்கு. இப்போ நம்ம வந்து பொறுமையாக நம்ம வந்து அவங்ககிட்ட சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக சொல்லும்போது பொறுமையோட ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். பொறுமையாக நம்ம வந்து என்ன பண்ணோம்? கர்த்தருக்காக காத்திருக்கணும். காத்திருந்து பொறுமையாக இருந்து ஜெபம் பண்ணோம். அது மட்டும் இல்லை, நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஆமேன். வேதத்தை கேளாதவன்படி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமோ அருவருப்பானது. ஆண்டி கூட காலையில் சொன்னாங்க, வேதத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம்? வாசிக்கணும். அதே மாதிரி நம்ம தினமும் வேதத்தை வந்து வாசிக்கணும். நான் கூட ஃபஸ்ட்லாம் வந்து வாசிக்கவே மாட்டேன். ஒரே ஒரு ரெக்கார்டு போடுறேன், அது மட்டும்தான் வாசிப்பேன். ஆனால் இப்போ வந்து நான் என்ன போன வாரத்துலேருந்து இந்த 1ஆம் தேதியிலேருந்து தினமும் வந்து நான் 5 அதிகாரம் தினமும் நான் படிக்கிறேன். நான் இப்போ படிக்கும்போது நம்ம வந்து கர்த்தர் வந்து நம்மளுக்கு வந்து சிலதை வந்து போதிப்பார். சிலதை வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம இப்படி போனால் கூட நம்மளுக்கு வந்து தேவன் வந்து உணர்த்துவார். மத்தேயு 7:7. அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆமேன். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆமேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளுக்கு எதனா தேவைன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொறுமையாக காத்திருந்து ஃபஸ்ட்டு கேட்கணும். அப்பொழுது நம்ம கேட்டு ஜெபம் பண்ணும்போது நம்ம பொறுமையோடு அதை பெற்றுக்கொள்ளணும். அவருக்கு காத்திருக்கிற நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். ஏசாயா 30:18.
ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆமேன். அவருக்கு காத்திருக்கிற நம்மளாம் யாரு? பாக்கியவான்கள். அவருக்காக நம்ம எப்போவுமே காத்திருக்கும் போது நமக்கு தேவையானது எல்லாமே அவர் செய்கிற தேவன். பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானத்தை உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமேன். இப்போ நமக்கு ஒன்று தேவைன்னா அதை எங்கே வைக்கணும்? ஜெபத்தில் வைக்கணும். சில பேருக்கு பைபிளில் டைரியில் எழுதி பைபிளில் எழுதி ஜெபிக்கிற பழக்கம் இருக்குது. இப்போ நம்மளுக்கு எதனா ஒரு தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பைபிளை எழுதி ஜெபிப்போம். அதே மாதிரி கர்த்தரை நோக்கி எப்போவுமே அமர்ந்து அவருக்காக காத்திருக்கணும். பொறுமையாக காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். நம்ம பொறுமையாக காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது ஜெபத்தில் எப்போவுமே நம்ம உறுதியாக இருக்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஆமென்.